இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவில் இருக்குது. காப்பிரைட்ஸ் அவனுடைய உரிமை, அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்கு, பேட்டன் ரைட் அவன்கிட்ட இருக்கு. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுற, இதை குடிக்கிறாரு. இப்போ 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரிச்சு எங்களுக்கு கொடுக்க முடியல. ஏற்கனவே அப்போலோ அக்வபனா கின்லே அவன் வித்துக்கிட்டு இருக்கான், அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போறானா? இந்த சூயஸ் கொடுக்க போறானா? இது போக சல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போறானா? யாரா நீங்கெல்லாம்? யாரு நீங்கெல்லாம்? ஜல்ஜீவன் யாரு? ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி இருக்கிறோம். அதான் கேட்கிறேன், ஜல்ஜீவன்னா யார்? எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்கிற திட்டம். எங்கிருந்து தண்ணி? டெல்லியில இருந்தே வருமா? எங்கிருந்து எடுப்பான்? ஜல்ஜீவனை எங்கிருந்து எடுப்பான்? என் மண்ணில இருந்து. என் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான், ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதி நீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வியை நீங்க எழுப்பல. காவிரியில தண்ணியை கொடுத்தாலே 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி. அங்க அவனுக்கு பவானி இருக்கு, இங்க தாமிரபரணி இருக்கு. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடிஞ்சிடும். நீ அதை பெற்று தர ஏன் இந்த இந்தியா ஆளுகிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வி ஏன் நீங்க எழுப்பல? இந்த ஜல்ஜீவன் திட்டம் இப்ப போடுவேன், குழாயை போடுவான். எவ்வளவு நாளைக்கு கொடுப்பான்? எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம், ஓராண்டு. அது குடிக்கிற தரத்தில் இருக்குமா? அந்த திறன்ல இருக்குமா? அதுக்கு சான்றிதழ் யார் தருவா? குடிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு காசு இல்லை, அப்ப என்ன பண்ணலாம்? தனியாருக்கு டெண்டர், ஒப்பந்தம். எப்படி? வியாபார விரிவாக்கத்திற்கு ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், கையெழுத்து போற. ஐயாரியில் என்ன எதுக்கு நீ நாகர்கோவில் இது பண்ற? நாகர்கோவில் எதுக்கு அதை திறக்கிற? கன்னியாகுமரியில் போராடி தடுத்து வைத்ததை கையெழுத்து போட்டு திறக்க விடுறாங்க. இப்ப மறுபடியும் நான் போகணும். கேரள முதல்வர் கடிதம் எழுதுறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி? ஏன்? மானங்கட்ட கூட்டமடா நம்ம. கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது என் ஆத்தா மாறல, என் தாயின் முளை இல்லையா அது? இதை எப்படி நீ ஏற்புற? இப்ப தெரியுதா எதுக்கு சீமானு நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு? அங்க ஒரு மகன் இந்த மண்ணை, அது மலை அல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன். Meet the brand new Wondershare UniConverter 14, the all-in-one video toolbox to convert, compress, edit videos and much more. ஒழிக்கலாம், சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்லை கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனே, மலையை மணலை நம்மால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அருங்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் இந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பைமேட்டில் ஏறி நின்று அப்படி பார்க்கலாமே இல்ல? பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி வெளி, அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உடை வச்சிருக்காப்ல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி இருப்பாரு? இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு படமா இருந்தே பதறாப்ல காமராஜ் படமா இருக்கும்போதே பதறாப்ல. ஐயோ, அதுல இந்த ஓமந்தூரார் குமாரசாமி எல்லாம் அப்படின்னு. நமக்கு ஒண்ணுதான் இருக்குது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. களமும் காலமும் நம்ம கையில தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் நினைச்சுக்கிருவ, ஜோசப்னா அவரை நினைச்சுப்ப.
ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. எப்படி சொல்றாப்ல? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இதெல்லாம் அவ்வளவு பெரிய படை இல்ல, இதெல்லாம் ஒரு பம்பரம். சுத்தணும்னு வேகமா சுத்தும், எங்க ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு கிருதிர்னு அங்க போய் டொப்புன்னு விடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்கரோட அப்படி நிக்கணும். அப்ப மண்டை சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போடா போட்டு ரெண்டா பொழக்கணும். புரியுதா? புரியுதா? இருக்குப்ப இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட தான் இருக்கேன். கொள்ளவெறி இருக்கேன். ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே தின மாலை காலை இரு வேலை. அவன் அந்த பயிற்சியாளர் அண்ணன் மாட்டுக்கறி கோழி வேணாம், இப்போ என்னதான் சாப்பிட? ஐயோ மாட்டுக்கறி அண்ணன் மசூல் பில்ட் பண்ண தானே இது பண்ண போட்டு என்னையா பெரிய கொடுமையாக இருக்குது. படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், கொலவெறியாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த இப்படி நின்றுக்கிட்டு 100 பஞ்சடிமா அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படிலாம் கற்றுக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தணிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறியாகிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு புதிதாக இந்த படையில் இணைகிற நீங்கள் கட்சி தொண்டன் என்பதை மறந்துடணும். நீங்க ஒரு கட்சியில இணையல, நம்மெல்லாம் இணைந்து தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு அரசியல் படையை உருவாக்குகிறோம். தலைவன் தொண்டன் என்பது இந்த கட்சியில கிடையாது. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் தான். இது தேசிய மக்கள், நமக்குள்ள ஒரே உறவு, தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம். இதை தெளிவாக்கணும். ரெண்டாவது, நீ எங்க இருக்கியோ அந்த இடம் நம்முடைய கோட்டையாகணும். நீ எங்க வாக்கு செலுத்துவியோ அந்த வாக்ககம் என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை நீ முடிவு பண்ணிக்கணும். உனக்கு நாடங்கள் வேலை கிடையாது. உன் தொகுதி, உன் ஊரு, அதுக்குள்ளதான் வேலை. உன்னை மாதிரியே உணர்வுள்ள 10 வீரர்களை இணை, அவ்வளவுதான் உன் கடமை முடிஞ்சிருது கட்சிக்கு. தீக்குச்சி இல்லாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதா இங்க பிரச்சனை. ஒரு தீக்குச்சி ஒரு விளக்க கொளுத்தும், அது அணைஞ்சிடும். ஆனால் அந்த விளக்க வச்சு 1 லட்சம் விளக்க கொளுத்த முடியும். இப்ப நீங்க கொளுத்துங்க. புரட்சி என்பது எப்போதும் காய்ந்த சருகுகளாக ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். இப்ப கையில் இருக்கு தீக்குச்சி, காஞ்ச சருகு இருக்கு, கொளுத்தி விடு, பற்றி எரியும். நீ எதை பற்றியும் கொல்லப்படாத. இந்த ஆட்டம் நம்மளுடையது, கை மாறி இருக்கு. இப்ப அடுத்த சுற்று வரும்போது நம்ம கைக்கு வரும் தைரியமா இருக்கு. நம் மாற்று என்பது கோட்பாட்டளவில் திராவிட இந்திய சித்தாந்தங்கள் தத்துவங்களுக்கு எதிராக கோட்பாட்டை கட்டி எழுப்பினது நாம் தான். அது விளைந்த அறுவடைக்கு வருகிற போது வேற ஒரு கையில பலன் போயிடுச்சு. அதை வாக்கு செலுத்திய மக்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று ஓராண்டு பாடம் நடத்தினாலும் புரியாது. தொட அனுமதிக்கணும். தொட்டா அதிலிருந்து என்ன நடக்கும்? அவர்கள் சொல்வார்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று. 60 நாளே ஐயோ அப்பா அதுக்குள்ள கண்ணை கட்டுதேங்கிறான். என் பங்காளி வடிவேல் சொன்னா ஐயோ அதுக்குள்ளே கண்ணை கட்டுதேன்னு. இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கு. இதுக்கு ஒரே மருந்து தான் என் உடன் பிறந்தவனே, பொறுமை. பொறுமை என்பதும் ஒரு வித போர்தான் என்கிறான் மாசேத்து. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், அதன் கனி தித்திப்பாக இருக்கும் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். எனக்கு என் தலைவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் தோற்கலாம், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். Introducing Speech Engine, a way for developers to turn their chat agent into a voice agent with one prompt. I need to reschedule my delivery. Can you move it to Thursday? Done. I've moved it to Thursday between 2 and 4 p.m. You'll get a confirmation text shortly. Speech Engine combines our leading voice models into a single pipeline, all custom built to work best together. It connects directly. நில்லு, கவலையா தோல் கொடு, கண்ணீராய் துடைத்து விடு. அவன் கூட நில்லு. ஏன் நீ அவன்கிட்ட இருந்தா அவனுக்காக வந்திருக்க.
உன்னை கேவலப்படுத்துறானா, இகழ்கிறானா, நீ புகழ் ஒன்ன, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு. பிரபாகரன் ஒழிக என்று ஒருவன் ஒருமுறை சொன்னால், பிரபாகரன் வாழ்க என்று நீ 1000 முறை சொல்லு. நீ சொல்லு. நம்ம வந்த பிறகுதான் இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினோம்னே மற்ற கட்சிகள் கத்துக்கிட்டு செய்து பாக்குறீல்ல. எந்த கட்சி வந்தாலும் நாம் தமிழர் கட்சியை கொடி கொடையில பாராட்டுவதற்கு காரணம், நாம் ஒரு முடிவெடுத்தோம். சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது. எவனும் மருத்துவமனையில் போய் இந்த சாதி ரத்தம் இருந்தா எனக்கு ஏத்துங்கன்னு சொல்றதில்ல, ரத்தம் கொடுங்க தான். அது எவன் ரத்தமா இருந்தான்னு. அதனாலதான் நாம் ரத்தம் சிந்தி நம் இன விடுதலைக்கு போராடியதாலேயே ரத்தத்தை கொடையாக கொடுத்தோம், உறுப்புகளை கொடையாக கொடுக்கிற வழக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான மரக்கண்டுகளை இந்த மண்ணில் நட்டு வளர்த்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் பெருமை பேசுவதற்கல்ல, பிறவி கடமை. அதனால் நாம் செய்கிறோம். அதை புரிந்துக்கணும். இந்த படையில இணைக்கும் போது நீ ஒரு பகத்சிங், இளைய புரட்சியாளன் பகத்சிங் அவனை உருவகப்படுத்திக்க. நீ திலீபனை போல ஒரு வீர போராளியை போல உன்னை நீ உருவகப்படுத்திக்க. சாதாரணமா நின்று வாழ்க ஒழிக கோஷம் போறது இங்க பழக்கம் இல்லை. வாழ்க தமிழ் தாய், வாழ்க தலைவர் பிரபாகரன், இப்படிதான் நீ பேசி கத்துக்கணும். மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் நாம் தமிழர் டிவிக்கிற வேலையெல்லாம் நீ நிறுத்திடணும். இங்க அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்கவென்றால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. முழக்கம்னா அப்படிதான் போகணும். இங்க ராணுவ கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அண்ணன் வரும்போது முன்னாடி நின்றுக்கிட்டு கையில வண்டியில போயிட்டு இப்படி கை காட்டுறது போக்குவரத்து காவலர் வேலை உனக்கு கொடுக்கப்படல. நீ பேசாம போகணும். நான் பாட்டுக்கு வருவேன். நீ எழுதி வை, அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில தான் வருவேன். நான் பாட்டுக்கு வருவேன், நிறுத்தத்தில் நிற்பேன், போவேன். இந்த மாதிரி கான்வாய் வருது, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால், பாயாலாம் கிடையாது. போய நீ போய, நான் வருவேன். போய எனக்கே பாதுகாப்பு, நாட்டுக்கு என்ன பாதுகாப்பு? நான் தான் என் நாட்டுக்கே பாதுகாப்பு. போய அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையில் எங்களை நிறுத்திடுறாங்க, குறுக்க கயிறை கட்டி. அண்ணன் வந்தோடனே இந்த போலீஸ் எல்லாம் பாம்பத்துக்கு திரும்பிக்கிறது, ஏதாவது கேட்பாரோன்ட்டு. என்ன பண்ண பூரா தங்கச்சி தம்பி என்ன நான் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. போறவரெல்லாம் பாவமா இருக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளை இங்கிட்டு இங்கிட்டு கடக்கிறதுக்கு ஒரு கயிறை குறுக்க கட்டிப்புறாங்க. இதை இவங்களை ஒழிக்கணும்டா, இவங்களை தொலைக்கணும். கொடுமையா இருக்கு. இந்த 3ஆம் தேதி ஒரு ரீல் போடலாம்னு இருந்தாப்ல, அதுக்குள்ள அவன் சிவகுமார் வந்தா கலவரம் வந்தா நான் பொறுப்பு இல்லைன்ட்டாப்ல. அதை மழை பெஞ்சிருச்சே திறந்து விட்டாப்ல, பொறுக்கல. இவங்க நாடகம் ஜெயிக்க முடியலன்னு பெஞ்சு விட்டாப்ல. அதனால இது முதல் சந்திப்பு தான். நம்ம இன்னும் நிறைய சந்திச்சு பேசுவோம். பல ஊர்களில் இருந்து உணர்வு எழுச்சியோடு வந்திருக்கிறீங்க. நம்ம தேர்தலில் தான் தோற்றுகிறோம். அவர்கள் சொல்றபடி வெற்றி தோல்வி அதில் அவர் அதிகப்படியாக வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். அதை மக்களின் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு நம்பிக்கை நம்ம மீது குறைவா இருக்கு, அது அவ்வளவுதான். இந்த தடவை நம்பிக்கை இல்லாத அடுத்த தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிற எண்ணம் வர நம்மளால வைக்க முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். ஒண்ணுதான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக இருங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்கிற உறுதியை உங்கள் அண்ணன் தருகிறேன். நாம் தமிழர் பிள்ளை என்பவன் தனியா இருக்கணும், அவனுக்கு தனியா தெரியணும், தனித்துவம் இருக்கணும். அவன் ஏற்றுக்கொண்டிருக்க தலைவன் பிரபாகரன் பெயரை உச்சரிக்க தகுதி வச்சிருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அதை கடைபிடிக்கணும். அதுதான் இந்த கட்சிக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். பிள்ளைகள் எல்லாம், இளம் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நேரம் கால் கெடுக்க தங்கச்சிகளாக நிற்கிறாங்க. நம்ம நிறைய பேசலாம், நிறைய இன்னும் காலங்கள் இருக்கிறது. நீங்கள் பெருமைக்குரியவர்கள், பெருமை மிக்கவர்கள், பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் பிள்ளைகள். நாம் இன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். நாம் வென்றே தீர வேண்டும். இது வரலாற்றின் காலத்தின் தேவை, வரலாற்றின் பெருங்கடமை என்பதை உணர்ந்து இந்த அரசியல் புரட்சி படையில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டிருப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என் முன்னாடி இவ்வளவு எழுச்சியோடு அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.